ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லீவ் விட்டதான் லீவ் விட்டாங்க. ஓயாம பசங்க அங்கே கூட்டிட்டு போங்கம்மா இங்கே கூட்டிட்டு போங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் டைமே கிடைக்கல, ஹஸ்பண்ட்க்கும் வேலை. ஸோ அதனால போக முடியல. இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வாங்க வெளியே போயிட்டுடலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்த இடம் தான் பெசன்ட் நகர் பீச். அண்ணா பார்த்தது தான், பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்படியே அப்படியே பசங்க நல்லா மண்ணில் ஜாலியாக ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சின்ன பையன் பசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டான். சரி பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்து ஒரு சின்ன கடைக்கு போனோம். அங்கே கோலா ஐஸ்கிரீம் அப்புறம் ஸ்ப்ரிங் ரோலும் இருந்துச்சு. சின்ன பையன் அம்மா எனக்கு ஸ்ப்ரிங் ரோல் வேணும்னு கேட்டான். அதனால் அது ஒன்று ஆர்டர் கொடுத்துருந்தோம். நிஜமாலே சொல்லணும்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் அதை அவனுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். அவன் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருக்குமா அப்படின்னா. அடுத்தது பெரிய பையன் இது கோலா ஐஸ்கிரீம் கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தோம். அது மேக் பண்ணது சூப்பராக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அது அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தம்பி ஒரு 2 கலர் மட்டும் ஊற்றி வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் என்ன நினைச்சாலும் தெரியல, அங்கே பார்த்துட்டு நிறைய கலர் பாட்டிலாக அடிச்சு வச்சிருந்தாங்களா, அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சான். அம்மா எல்லா கலரும் ஊற்றினா எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்ல அண்ணா, நீங்கள் எல்லா கலரும் ஊற்றுன்னு சொல்லிட்டு ரெட்டு, ப்ளூ, எல்லோ அப்படி எல்லா கலரும் ஊற்றி கேட்டான். அவங்களும் அதே மாதிரி கேட்ட மாதிரி எல்லா கலருமே ஊற்றி கொடுத்தாங்க. நான் தான் எப்படி இருக்குமோ பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். சரி தம்பி ஃபர்ஸ்ட் நீ வாங்கி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. அவன் வாங்கி அப்படியே ஒரு வாட்டி தான் சாப்பிட்டு பார்த்தான்மா, சூப்பராக இருக்குமா, செம்ம டேஸ்டியாக இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குமான்னா. சரி சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு பசங்கிட்ட ஷேர் பண்ணேன். கொடுக்கவே இல்லை, நான் செம்ம டேஸ்டாக்கு நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே என்ஜாய் பண்ணோம், சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு சரி இந்த சின்ன பையனும் பார்த்தா அவனும் உட்காந்து ஒரு சைடு சாப்பிட ஆரம்பிச்சு. அப்படியே சின்ன பையன் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்துட்டே இருந்தோம். பார்த்தா நிறைய கடைங்க இருந்துச்சு, நிறைய விளையாட்டு ஜாமா கடை. அப்புறம் குதிரைலாம் வச்சுருந்தாங்க. பார்க்காத பையன் பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அங்கே பார்த்தா தீப்பொழியாக இருந்துச்சு பயங்கரமா. ஏதோ என்னன்னு கேட்டேன் ஹஸ்பண்ட்டா. அவங்க சோளம் சுட்டு தருவாங்கன்னாங்க. சரி எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கன்னு வாங்கி கொடுத்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. மேலே நல்லா மசாலா, லெமனு, உப்பெல்லாம் போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போயிட்டு பார்த்தா டைமும் கிட்டத்தட்ட ஒரு 8:30 ஆயிட்டு. சரி இன்னும் ஏன் வெயிட் பண்ணணும், நாம வந்ததே மீன் சாப்பிட தானே, முதல்ல அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள போய் மீன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி எந்த கடையில் சாப்பிட்லான்னு அப்படி சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். நாங்கள் பார்த்ததில் இந்த பெசன்ட் நகர் காஞ்சனாக்கா கடைன்னு போட்டிருந்து. சரி அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்தோம். அங்கே ஃபர்ஸ்ட் கனவா, இறால், அப்புறம் இலிப்பூச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஆர்டர் கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. சரின்னு சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக மசாலாலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. சரி சாப்பிட்டோம். சின்ன பெரிய பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் அவனும் தான் ரொம்ப விருப்பப்படுவோம் மீன் அந்த மாதிரினா. ஸோ 2 பேரும் செஞ்சு சாப்பிட்டோம். 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் பெரிய பையன் எனக்கு வஞ்சர மீன் வாங்கி கொடுங்கம்மான்னா. சரி சொல்லிட்டு ஹஸ்பண்டை சொன்னால் அவங்க ஒன்று ஆர்டர் கொடுத்து நம்ம எந்த மீன் கேட்குறோமோ அந்த மீனை அப்படியே எடுத்து அப்படியே மசாலா போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா வறுத்து கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அது வந்துச்சு. அந்த மீன் வந்தோடனே சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு பக்கம் பார்த்தா பையன் தொட்டு பார்த்துட்டு அம்மா செம்ம சூடாக இருக்குண்ணா. ஆனால் அந்த சூட்லேயும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். சூப்பராக இருக்குமாண்ணா. நானும் ஒரு பீஸ் எடுத்து ஹஸ்பண்ட் வேற சொல்லியிருந்தேன், இது எப்படி தெரியுமா சாப்பிட்ணும், ஃபஸ்ட்டு மீனை பிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் மேலே கொஞ்சம் ஆனியன் வைங்க, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஊற்றுங்க, அப்படியே எடுத்து அந்த சூடோடு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும்னே. உண்மையிலே செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. ஹஸ்பண்ட்க்கு சூடாண்டா சாப்பிட மாட்டாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், இன்னொன்று முள்ளும் எடுக்க தெரியாது. சரி சொல்லிட்டு நான் அப்படியே ஒன்று பிச்சுட்டு ஐயோ கையை செம்ம சூடுடி அப்படின்னாங்க. சரிங்க நான் பிச்சு வைக்கிறேன், நீங்கள் எடுத்து ஒன்றுன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு பீஸாக நல்லா அல்லா துண்டு மாதிரி எடுத்து நல்லா முள்ளே எடுத்து வச்சுட்டு அவங்களும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக
ருசிச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் பையன்கிட்ட. இல்லைம்மா போதும் அப்படின்னா. சரி சரி சொல்லிட்டு டைமும் பார்த்தோம். டைமும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.